தமிழுக்கு முதல் வணக்கம். செய்தி வாசிப்பாளராக நமக்கு அறிமுகமாகி இன்று நடிப்பு, பாடல், வீணை கலைஞர், சமுதாய பணி என்று பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமை பெண்ணாக வலம் வரும் நம் அன்பிற்குரிய நடுவர் மீரா கிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கு மனம் நிறைந்த நல்வணக்கம். நடைமுறையே தெரியாம, நல்லா கேட்டுக்கோங்க, நடைமுறையே தெரியாம கற்பனையில் மிதந்து கொண்டு ஏட்டு சுரக்காயை நமக்கு பரிமாற வந்திருக்கும் எதிரணி சகோதரிகளுக்கு அன்பு வணக்கம். கேட்டுக்கோங்க. நாட்டு நடப்பை, உண்மையை பேச வந்திருக்கும் எண்ணணி சகோதரிகளுக்கும், இந்நிகழ்ச்சியை நேரிலும் ராஜ் தொலைக்காட்சியிலும் கண்டு களிக்கும் உலகளாவிய ராஜ் டிவி நேயர்கள் அத்துணை பேருக்கும் என் அன்பு வணக்கம். தரம் உயர்கிறது, தரம் உயர்கிறதுன்னு ரொம்ப தரமாக பேசுனாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, தரமாக பேசுனாங்க. அதுலேயும் இந்த ரோஹிணி தங்கச்சி இருக்கு பாருங்க, நீங்கள் கல்லூரியில் பாடம் நடத்தின மாதிரியே இருந்துச்சுமா. நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் பேராசிரியர் பேசினா அப்படிதான் இருக்கும். அப்படிதானே அம்மா இருக்கும். நீங்கள் பாடம் சொல்ல வந்திருக்கிறீங்க, நாங்கள் எல்லாம் எங்கள் அனுபவத்தை சொல்ல இங்கே வந்திருக்கோம். சம்பாதிக்கிற பெண் வேணும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி தங்கச்சி இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க. இந்த மேட்ரிமோனியல் காலத்தில் இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு. சரிம்மா, சம்பாதிக்கிற பெண்ணை எதுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்கேயாச்சும் நல்லா சமைக்கிற பையன் வேணும்னு மேட்ரிமோனியல் காலத்தில் நீங்கள் யாராவது போட்டிருக்கிறீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஏன் அந்த பக்கமும் வேணும் இல்லை, நல்லா சமைக்கிற பையன் வேணும்னு போடுங்களேன் பார்க்கலாம். யாரா தைரியமாக உங்களால் போட முடியுமா? இதுதான் ரியாலிட்டி. நான் சொல்கிறேன். இல்லை, தனியாக பார்க்குறப்ப பேசிப்பாங்க. மாலதி தங்கச்சி பொருளாதாரம் மட்டும்தான் நமக்கு தரம். ரொம்ப அருமையாக சொன்னாங்க. பொருளாதாரத்தை நம்ம உயர்த்திட்டா தரம் உயர்ந்துருதான். என்னங்க இதெல்லாம் நியாயமா? என்ன நடுவர் அவர்களே, வெறும் பொருளாதாரம் மட்டும் உயர்ந்தா தரமா? தரம்னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அந்த பக்கத்தில் இருக்கிற நம்ம பேராசிரியர்கிட்ட கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க, அவங்க சொல்லி கொடுப்பாங்க. தரம் என்றால் என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தரம் என்றால் அந்த குடும்ப பிணைப்பு, பாசம், புரிதல், ஒன்றுமே வேணாங்க. குவாலிட்டி ஆஃப் டைம்னு நம்ம சொல்கிறோம். அது இப்போ எந்த குடும்பத்திலையுமே கிடையாது. என்ன தெரியுமா? நாம் சாப்பிடும்போது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது யார் வீட்டிலையாச்சும் இப்போ நடக்குதா? நடக்காதே. இதுதான் தரம். இது எல்லாமே சேர்ந்தது தான் தரம். அந்த தரத்தை பற்றி பேசாமல் பொருளாதாரம் உயர்ந்துருச்சு, சம்பாதிச்சிட்டோம், என்னம்மா பேச வந்திருக்கிறீங்க? பொய்மான் கரடுன்னு சொல்லுவாங்க நடுவர் அவர்களே. பொய்மான் கரடு அப்படின்னா என்னன்னா, பொய்மானை தேடி ஓடுறது. நிஜமான இங்கே இருக்கு. அது என்னது? தரம். நான் சொல்கிறேன், தரம்தான். உங்களை சொல்லலை, குடும்பங்களை சொல்கிறேன். நீங்கள் எதை தேடி ஓடுறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த குடும்பங்கள் எதை தேடி ஓடுது? தரம்ங்கிற நிஜமானு இருக்கு. அதை விட்டுட்டு ஆடம்பரம், ரொம்ப தேவையில்லாததெல்லாம், அவர்களுடைய வசதி, வாய்ப்பு, இன்னும் என்ன சொல்கிற ஸ்டேட்டஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். இப்படிப்பட்டதை தேடி 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 இவங்க அலையிறாங்க. இதுதான் நம்ம பொய்மான் கரடுன்னு சொல்கிறோம். கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. கார்த்திகை அருமையம்மா, அருமை. இனிமையான அந்த குரல் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஆனந்தமா குடும்பங்கள் பாடிக்கிட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் ஏங்க தடம் பொருளுதுன்னு பேச வர்றோம்? அந்த தலைப்பை கொடுக்குறப்பவே நாங்கள் சொல்லிடுவோம், ஐயோ குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்குது, நாங்கள் தடம் பொருளுதுன்னு பேச மாட்டோம்னு சொல்லிடுவோம். ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் பேசுகிறதுக்காக தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். அவங்க ரீல்ஸ் பற்றி பேசுகிறாங்க, நாங்கள் ரியாலிட்டி பற்றி பேச வந்திருக்கிறோம். அந்த ரியாலிட்டி தான் இப்போது நம்ம கண் முன்னால் நிற்கிது. பெண்கள் வேலைக்கு செல்வதால் அவங்க நேரங்காலம் இருக்காங்க. இரவு நேர பணிக்கு போகிறாங்க, மிட் நைட்டில் லாகின் பண்ணுறாங்க. அவங்களுடைய பணி, அவர்களை நம்ம குறை சொல்லலை.
பெண்கள் வேலைக்கு போகணும் தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் போனால் இந்த மாதிரி குடும்பம் தடம் புரள்கிறது. இது தடம் புரளாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை தான் இந்த மன்றம் வைக்கணும் என்ற ஒரு கோரிக்கையை நான் நடுவர் அவர்களிடம் நான் வைக்கிறேன். சகோதரியை கூட இப்போ நகைச்சுவையாக பேசுகிறாங்க, உள்ளுக்குள்ள அவ்வளவு பொங்கிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. இருந்தாலும் அதை நகைச்சுவையாக அப்படி சுகர் கோட்டடு மாதிரி உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த கருத்துக்களை. அவங்களும் பேசுனாங்க நகைச்சுவையாக. நகைச்சுவையை தாண்டி அந்த பெண் என்ன பாடுபடுகிறாள் என்று படபடப்பு, பதட்டம், எரிச்சல், வேலைப்பளு, அலைச்சல், உடல் நலம் பாதிப்பு, நேரத்திற்கு சாப்பிட அந்த பெண்களை மட்டும் அது தாக்கல, அந்த பெண்ணை சார்ந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அது தாக்குகிறது. எல்லாம் இங்கே இருக்கிற மக்கள் பார்க்க வந்திருக்கிறீங்க இல்லையா, உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்மா அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா சரிம்மான்னு எந்த பிள்ளைய சொல்லுதா? பொன் பிள்ளைங்கள் சொல்லுவதே கிடையாது. அப்ரைசல் வேணும், எனக்கு ப்ரமோஷன் வேணும், இப்போ வேணாம், நான் பேப்பர் போட்டுருவேன், வேறு கம்பெனிக்கு நான் போவேன். இப்படியே பேசி 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 நாட்களை கடத்தி கொண்டே இருக்கிறது, வருடங்களாகிறது. 38 வயது வரைக்கும் கூட பெண் பிள்ளைகள் திருமணத்திற்கு தயாராக இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. சரி, கல்யாணம் பண்ணிடுறாங்க நடுவர் அவர்களை, எப்படியோ கஷ்டப்பட்டு தாண்டி ஈண்டி கல்யாணத்தை பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ஒழுங்கா இருக்கிறாங்களா அதையும் யோசிக்கணும். இவங்க சொல்கிற மாதிரி மாமியார் மருமக சண்டை அது இது அதெல்லாம் நான் சொல்லலை. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போ சொல்லு, பார்த்துக்கிட்டே இருங்க என்ன சொல்ல போகிறீங்கன்னு. ஜாயிண்ட் ஃபேமிலி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நடுவர் அவர்களே? நீங்கள் கூட ஜாயிண்ட் ஃபேமிலி தான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காலத்தில். அதே மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தனியாக இருக்கிற நியூக்ளியர் ஃபேமிலி எல்லாருக்கும் தெரியும். டிங்க் ஃபேமிலி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? டிங்க் ஃபேமிலி, டிங்க், ஆமாம், டிங்க் ஃபேமிலி. அது இப்போ ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. வயிற்றுல கபகபன் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் இப்போ இருக்கிற இந்த பெற்றோர்கள், கல்யாணத்துக்கு பிள்ளைகளை தயார் செய்கிற பெற்றோர்களுக்கு இதை கேள்விப்பட்டாங்கன்னா அவங்க மனசே பதறி போயிடும். டிங்க் அப்படின்னு இருக்கு நடுவர் அவர்களே, அது என்னன்னு நான் சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. டிஐஎன்கே, டிஐஎன்கே, டியூயல் இன்கம் நோ கிட்ஸ். டூயல் இன்கம் நோ கிட்ஸ். நாய்க்குட்டிலாம் பூனைக்குட்டிலாம் வளர்ப்பாங்க, அது வளர்ப்பாங்க. ஏன்னா அவங்க டூர் போகிறப்ப, ஃபாரினுக்கெல்லாம் டூர் போகிறப்ப நாயை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போயிடலாம், வேணுங்கிறப்ப அங்கங்கே விட்டுட்டு போயிடலாம். சொன்னதெல்லாம் கேட்கும், அது சொன்னதெல்லாம் கேட்கும். வாழை வேற ஆட்டும். அது யார் என்ன சோறு போட்டாலும் அது வாழை ஆட்டிக்கிட்டு இருக்கும். குழந்தைய விட்டுட்டு போக முடியுமா? அதுக்காக தான் மாமனார் மாமியாரை ஏற்கனவே வெளியே அனுப்பிச்சாச்சு. அவங்க இனிமே பார்க்க போகிறது கிடையாது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் அம்மா அப்பாலாம் தனித்தனி. இப்போ இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் ஜோக், ஜப்பான்லலாம் இதுதான் நடக்குது. ஒன்று கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க குழந்தை பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க. வேண்டவே வேண்டாம், நாம் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர், அதுதான் நடக்குது இந்த இடத்துல. அதுதான் வருது. அதனால குழந்தை பெற்றுக்கிறது இல்லை. அப்புறம் என்னத்துக்காகிறது? நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எப்படி வளரும்? நாட்டில் ஆளுக்கள் இல்லைன்னா எப்படி? இது பெரிய கேள்விக்குறியா ஆயிட்டு வருது. ஆமாம் ஆமாம், அம்மா சொன்ன மாதிரி இது அந்த நாட்டில் இருக்குது. இப்போ நம்ம நாட்டுக்கு அடியெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்குது. அங்கங்கே கேள்விப்படுறோம், வெளியெல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நமக்கு ஒன்றும் புரியாது. அது என்னைக்கு நம்ம வீட்டு கதவை அந்த டிங்க் ஃபேமிலி தட்ட போகுதுன்னு தெரியல. தட்டிடுச்சு, அங்கங்க தட்டிடுச்சு இல்லம்மா. அதுக்குள்ள நம்ம விழிப்புணர்வா முடிச்சுக்கணும், அதுக்குள்ள முடிச்சுக்கணும். தடம் புரள்றத நம்ம மாத்தி விடணும். அதுக்காகத்தான் இந்த மன்றம், ராஜ் டிவி பட்டிமன்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் இந்த தலைப்பை, இங்கு ஒரு தீர்வை நாம் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னுடைய முக்கியமான கருத்து, ஆண்கள் இந்த தலைப்புக்குள் உள்ளே வரணும். பெண்கள் பெண்கள் பெண்கள்னு பற்றி பேசி முடிச்சிட்டோம். ஆண்கள் தலைப்புக்குள்ளே வரணும். நீங்கள் பொறுப்பை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அந்த குடும்பத்தை மாற்றலாம் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. அதுக்கு இன்னும் எத்தனை காலம்தான் ஆகுமோன்னு தெரியலை, இன்னும் எத்தனை காலம்தான் ஆகுமோன்னு தெரியலை, ஒன்றும் புரியலை. நன்றி நடுவர் அவர்களே, வாய்ப்பிற்கு நன்றி. இதை கொஞ்சம் சிந்தியுங்கள் ஆண்களே, அதற்காகத்தான் நான் இங்கு நின்று பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.